டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ரைஸ் அண்ட் வீட் ரெண்டுமே சாப்பிடலாம். ஆனா ரைஸ் அண்ட் வீட் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தோடைய கேலரிஸ் அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா கேலரி கண்டென்ட் வீட்டோட கம்மி தான். 100 grams ஆஃப் ரைஸ்க்கு வந்து 130 கேலரிஸ் தான் இருக்கு. அதே இது வீட்டுக்கு வந்து 100 grams ஆஃப் வீட்டுக்கு 250 கேலரிஸ் இருக்கு. இப்ப ரைஸ்ல வந்து வெறும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. பட் வீட்ல பார்த்தோம்னா டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கு. அதால நம்ம வீட்டை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு பசி ரொம்ப நேரமா எடுக்காது. அதால சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோல்டா இருக்கு. இந்த ரீசன்காக தான் சொல்றாங்க டயபெட்டிஸ் பீப்புள் இஸ் பெட்டர் டு ஹேவ் வீட் பிகாஸ் தே வில் ஈட் லெஸ். ஆனா நீங்க அந்த வீட்ல வந்து இஃப் யூ ஆட் லாட் ஆஃப் கீ அண்ட் ஆயில் டு த சப்பாத்திஸ் வாட் யூ மேக் அண்ட் ஈட், அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேட்டோடைய கண்டென்ட் அதிகமாக்கி உங்களுக்கு வேற காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுல சப்பாத்திஸ் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் இன் மாடரேஷன். ரைஸ் சாப்பிடும் போதும் நீங்க மாடரேஷனா தான் சாப்பிடணும். ஏன்னா ரைஸ்ல வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதால ரைஸ் இன்டேக் பண்ணும் போது நீங்க வந்து ட்ரை டு ஈட் ரைஸ் ஒன்லி இன் மாடரேஷன். when you eat rice நீங்க வந்து புரோட்டீனை வந்து நீங்க கூட சேர்த்துக்கணும். ஏன்னா புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டால்னாலும் சரி, மூங் டால், தூர் டால், இல்லாட்டி உங்களுக்கு சென்னா டால், எல்லாத்துலயும் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு குறைவு. ஸோ ரைஸ்ல வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. ஸோ ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு சுகர் அப்சார்ப்ஷன் வந்து டிலேட் ஆகி உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஜாஸ்தி வந்து டக்குன்னு அந்த சுகர் லெவல் வந்து பிளட்ல ஏறாம உங்களுக்கு பார்த்துக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், தட் இஸ் நான் டால்ல சொல்றேன், அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒன்று இருக்கு. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்குது. இன்னொன்று வந்து சுகர் அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு குறைவா நடக்கும். ஸோ உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவா இருக்கும் போது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ண உதவுது. ஸோ ரைஸ் வந்து மாடரேஷன்ல சாப்பிடணும். பட் see to that நீங்க புரோட்டீன் இன்டேக்கும் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ஃபைபர்ஸ் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் அமௌண்ட் வாட் த ரைஸ் யூ ஆர் டேக்கிங். இப்போ 100 grams ஆஃப் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா 100 grams ஆஃப் ஃபைபர் இன்டேக் நீங்க எடுக்கணும். ஃபைபர் நான் சொல்லும் போது வெஜிடபிள்ஸ் நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவு. இப்போ பொட்டேட்டோஸ் எடுத்தா கூட அதுக்கு ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 18 தான் இருக்குது. நீங்க வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னாலே 8 to 20க்கு மேல உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் இல்லவே இல்லை. அதால இட் இஸ் வெரி சேஃப் டு ஹேவ் ஆல் வெஜிடபிள்ஸ். அதால நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கேன் ஈட் ரைஸ் இன் மாடரேஷன், பட் தே ஷுட் ஆட் ப்ரோட்டீன்ஸ். நீங்க லீன் மீட் கூட எடுத்துக்கலாம். தட் இஸ் சிக்கன், நீங்க மட்டன் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பட் ஃபேட் இல்லாத லீன் மீட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் இன்க்ளூட் லாட் ஆஃப் ஃபைபர்ஸ் in your diet equal in proportion to your rice. Thank you friends. Take care. Bye.